பேசலாம். திரு மதிவான், ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறார் திரு அர்ஜுனமூர்த்தி. நிச்சயமாக மாற்றத்தை நோக்கி தான் நகர்றாங்க. ஏன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற மாற்றத்துக்கு நோக்கி. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா சாதனை செஞ்சேன்னு சொன்னார். எதை அவர் சாதனையாக சொல்கிறாரு முதல்ல புரிஞ்சுக்கணும். பெட்ரோல் விலையா, டீசல் விலையா, கேஸ் விலையா, இல்லை ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் நீங்களா அந்த சாதனையா, இல்லை எல்லா விவசாயிகளுக்கும் பென்ஷன் கொடுப்பேன்னு சொன்னீங்களா அது சாதனைங்களா, இல்லை விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானத்தை உருவாக்கி தருவேன்னு சொன்னார் அதை சாதனையாக சொல்கிறாரா, எதை அவர் சாதனையாக சொல்ல வர்றாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வந்த உடனே புல்லட் ட்ரெயின் விடுறேன்னு சொன்னார், விட்டுட்டாரா? இது வரைக்கும் காணோம். கங்கை நதியை தூய்மைப்படுத்துன்னு சொன்னார், தூய்மைப்படுத்திட்டாரா? என்ன வாக்குறுதி மோடி கொடுத்து நிறைவேற்றினார்னு தயவு செஞ்சு சொன்னால் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு போகிற போக்கில் சாதனை பேசுகிறாருல்ல, அது மிகப்பெரிய அபத்தமான ஒரு வார்த்தை. எல்லாரும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஊழல்னு பற்றி பேசினார். ஊழல்லாம் பற்றி மோடியோ இல்லை பிஜேபி நண்பர்களோ பேசலாமா? 5G ஊழல் யாரோட ஆட்சியில் நடக்குது? ரஃபேல் ஊழல் யாரோட ஆட்சியில் நடந்தது? 7.5 லட்சம் கோடி ஊழல் யாரோட ஆட்சியில் நடந்தது? இதெல்லாம் யாருக்கு பதில் சொல்கிறது? இவங்க உத்தமர்களா? வாஷிங் மிஷின் மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி அஜித் பவார் ஒரு மேடையில் பேசுகிறா, அடுத்த நாள் உள்ளே சேர்த்துக்கிட்டு க்ளீன் பண்ணிவிடுவாரா? ஏக்நாத் ஷிண்டே யாரை இவங்க உத்தமர்கள்னு பேச போகிறாங்க? யாரை பேச போகிறாரு? இல்லை 40% கமிஷன் பற்றி பேச போகிறாரா? இல்லை எடியூரப்பா பற்றி பேச போகிறாரா? யாரை பற்றி பேச போறீங்களா? நீங்கள் பேசும்போது தம்பி ரொம்ப அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தால் நீங்களும் கேட்டுட்டு உங்கள் சுற்றுல பதில் சொன்னால் நல்லா இருக்கும். போகிற போக்கில் உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டீங்க. தயவு செஞ்சு நிகழ்காலத்துக்கு வாங்க சார். நீங்கள் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் சார் ஒரே ஒரு விஷயம் சார், நாங்கள் 2014 நான் பெட்ரோல் போட்டால் என்ன விலையோ அதே தான் நீங்களும் போட போகிறீங்க. நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க சார். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை டாலர் கொடுத்து வாங்குறீங்க? இடைப்பட்ட லாபத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க பார்க்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மேற்கு மண்டலத்துக்கு வாங்க. மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஒரு சவால்னு இன்னமும் இருக்கா? ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதிகமான இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. ரொம்ப குறிப்பாக சேலம், அதே போல் கோவையிலலாம் பெரும்பான்மை இடத்த, கோயம்புத்தூரில் 10 சீட்டு, சேலத்தில் ஒரே ஒரு இடத்தை தவிர மற்ற இடங்கள் அப்படின்னு வெற்றி பெற்ற ஒரு இடம் அப்படின்னா அது இந்த எலெக்ஷனில் அந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கு சார். ஊரக உள்ளாட்சி தேர்தலோட முடிவு என்ன சார்? அதே மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலோட முடிவு என்ன? இடைத்தேர்தல் நம்ம நாடாளுமன்ற நான் தெளிவா சொல்றேன் சார். ஆர்கே நகர் வரைக்கும் போக வேண்டியிருக்கும், அல்லது பெண்ணாகரம், அதெல்லாம் நம்ம இடைத்தேர்தல் முடிவை இதில் பொருத்தி பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா 40-40 நாங்க ஜெயிக்கிறோம் சார். அதில் எந்த விதமான மாற்றம் வேணாம் சார். மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், வடக்கு மண்டலம் கிடையாது சார். 40 நாங்க ஜெயிக்கிறோம். அது உங்க இலக்கு, ஆமா, உங்க விருப்பம். ஆனா சாத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பேசுறது சார். கல யதார்த்தமும் அதான் சார். 35 மாசம் ஆட்சி இருக்கு சார். 35 மாசம் ஆட்சியில நாங்க செய்த சாதனைகள் இருக்கு சார். மோடியோட வேதனைகளை இந்த மக்கள் பார்த்துருக்காங்க சார். இந்த நாட்டை யார் ஆளணும் ஆளக்கூடாதுன்றதுக்கான தேர்தல் சார் இந்த தேர்தல். சோ மோடி வேணுமா வேணாவா? நாங்க தெளிவா சொல்றோம். மோடி இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்றதுக்காக தேர்தலோட வாக்கு கேட்கிறோம் சார் மக்கள் கிட்ட. அதே அண்ணாமலையோ இல்லைன்னா பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே யாருக்காக போய் ஓட்டு கேட்க போறாங்க? கேட்கறீங்க முடிவு பண்ணீங்கன்னா நான் சொல்லிட்டேன்ல முதல் சுற்றுலயே நான் தெளிவா சொல்றேன். மோடியோட சாதனைகள் இதெல்லாம் இருக்கு சார். இதெல்லாமே வச்சுட்டாலும் நான் ஏன் குறிப்பா மேற்கு மண்டலம் அப்படின்னு நம்ம பேசுறோம்னா எல்லாவற்றையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் அட்வான்டேஜ் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு இருக்குறாங்க. ட்ராக் ரெக்கார்ட் தான் சொல்றாங்க. 2004, 2009 அல்லது 2019 இதுல என்ன முடிவுகள் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மக்களவையில் 2019 நீங்க வெற்றி பெற்றீங்களே தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் இது என்னவா இருக்கு அப்படின்னா அதுல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? அங்க என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் கேட்கிறேன். அப்படி எதுவுமே இல்லைன்னு புறந்தல்ற அளவுக்கு ஆயிடுச்சாங்க சார். அங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான இருக்கு சார். நீங்க கலர் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், ஊரக உள்ளாட்சி தேர்தல் சொல்றோம்ல, ஊரக உள்ளாட்சி தேர்தலையே சேலம் நான் சொல்றது எடப்பாடி இருக்கிற சொந்த ஊர்லயே நாங்க தான் சார் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு மேல என்ன சார் உதாரணம் வேணும் உங்களுக்கு? நீங்க அதுக்கு அடுத்து தங்கமணி ஊரா இருக்கட்டும், இல்ல வேலுமணி நீங்க சொல்ற நபர்களுடைய ஊர், இல்ல அண்ணாமலையோட ஊரா இருக்கட்டும், யாரோட ஊரா இருந்தாலும் நாங்க தானே ஜெயிச்சிருக்கோம். மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிச்சிருக்கோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் நான் தெளிவா சொல்றேன். சட்டமன்றத்தில் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் அவங்க நான் என்ன சொன்னாங்கன்னா அந்த 21 பொறுத்த வரைக்கும் அவங்க லோக்கல் கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட்ன்ற மாதிரி அவங்க ஒரு மாய தோற்றத்தை நம்பி இருந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் கோயம்புத்தூர்ல சிஎம் கேண்டிடேட் இருந்தாரு இல்ல சார். கொங்கு பெல்ட்ல நாங்க சொல்றது, நீங்க சொல்ற மேற்கு மண்டலத்துல அதான் சார். கோயம்புத்தூர்ல 10 இடங்களும் அப்படியே போச்சு. இல்ல நான் தான் சொல்றேன் மேற்கு மண்டலத்துல முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு 2024ல நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதோட அடிப்படையில் நிச்சயமா பிரதமர் யாருன்றது ஒரு விஷயம். மோடி ஆளணுமா ஆளக்கூடாதுன்றது ஒரு விஷயம். ஓகே, அதுலதான் இவங்க என்ன சொல்றாங்க, பாஜக நாங்க ஆட்சி பொறுப்புக்கு மத்தியில வர போறோம், அப்ப இங்க 4 இடத்துல நேரடி போட்டிக்கு நாங்க திமுகவோட இருக்கோங்கிறார் அவரு திரு அர்ஜுனமூர்த்தி. அது நீலகிரியா இருக்கலாம், திருப்பூர்
திருப்பூரா இருக்கலாம், இங்கே வந்து கோயம்புத்தூரா இருக்கலாம், அப்படி வந்து நேரடி போட்டிக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறாங்க. நான் தெளிவாக சொன்னேன்ல சார், வாக்காளர்களுடைய மனநிலையாக ஒரு விஷயம் கேட்போம் சார். 2024 நான் எதுக்கு வந்து பிஜேபி ஓட்டு போடணும்னு ஒரு வாக்காளர்னா சிந்திச்சு பாருங்க சார். எனக்காக இந்த பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு நான் யோசிப்பேன்ல சார். எனக்கு விலைவாசியை குறைச்சிருக்காரா, எனக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்காரா, நான் பட்ட கஷ்டம் அதாவது இன்ப துன்பத்தில் எல்லாத்துலையும் என்னோட பங்கு கொண்டு இருக்காரா? இன்னைக்கு தேர்தலுக்கு 8 தடவை வர பிரதமர் அவர்கள் இதே மழை வெள்ளம் வரும்போது எங்கே போயிருந்தாலும் ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நிதி கேட்கும்போது நிதி பகிர்வை பற்றி பேசும்போது இந்த பிரதமர் பேச தயாரா இல்லை சார். அதே மாதிரி வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்ட நிதி இது வரைக்கும் ஒதுக்கல சார். நீங்க வளர்ச்சிக்காக இந்த மோடி வந்து இந்த 10 வருஷத்துல இந்த மக்களுக்கு என்ன செஞ்சார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கே தடையா திமுக இருக்குங்கிறார், அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இங்க அதை வந்து அண்ணாமலையோ இல்ல மோடியோ பேசலாமா? நான் கேட்கற தெரியாம தான் எந்த திட்டத்துக்கு தடையா இருந்தாங்க நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. முதலமைச்சர் கேட்டாரு இல்ல, பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஒரு திட்டத்தை வெறுப்பு அரசியல இல்ல அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இங்க திமுக என்னெல்லாம் வைக்கிறது, அவர் சில விமர்சனங்களை வைக்கிறாரு பிரதமர். அதெல்லாம் இங்க மக்கள் கிட்ட இல்ல சார். வெறுப்பு அரசியல் நீங்க கேக்குறீங்களா சார்? நாங்களா சார் 20க்கு 80 தேர்தல் சொல்லி ஓட்டு கேட்டோம்? நாங்களா சார் ஓட்டு போட்டுட்டு கோஷம் போட சொன்னோம்? நாங்களா சார் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு எடுத்துருவோம்னு சொன்னோம்? நாங்களா தான் சார் இஜாப் பிரச்சனையை உருவாக்கணும்? நாங்களா சார் மாட்டுக்கறி பிரச்சனையை உருவாக்கணும்? யார் சார் உருவாக்குனது இதெல்லாம்? பிஜேபி நண்பர்கள் தான் சார் உருவாக்குனாங்க. அப்ப இவங்க எப்படி சார் அதை பத்தி பேசலாம்? அதாவது நீங்க பேசணும்னா ஒரு தார்மீக உரிமையோ இருக்கணும். நீங்க எந்த பெரிய மாற்றமும் நிகழ்ந்துடல, எங்க கையில தான் இருக்கு மேற்கு மண்டலம் அப்படிங்கிறீங்க சார். 40 நாங்க தான் சார் ஜெயிக்கிறோம். திரும்ப சொல்றேன். சரி, பேசலாம். திரு அருணன், குறிப்பா இன்னைக்கு ஏன் உங்கள்கிட்ட தொடங்கி இருக்கணும், ஆனாலும் கடைசியா நிறைவு கருத்தா கூட நீங்க வரலாம். கோவையில உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டிங் எம்பி, ஆனா அதை விட்டுட்டு திமுக அங்க களத்தில் இறங்குது. அப்ப நேரடியான ஒரு போட்டி அங்க சவாலா இருக்கு. அதிமுக எல்லாருமே களம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, போட்டிகள் நிறைவா இருக்குங்கிறதுனால அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது திண்டுக்கல்லும் சரி கோவையும் சரி திமுக அணி வெற்றி பெற்ற தொகுதிகள் தான். ஆகவே நாங்க மாற்றிக்கொண்டோம். கோவை திமுகவுக்கு திமுக வெற்றி பெற்ற திண்டுக்கல் எங்களுக்கு. அதுவும் திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா போன தடவை மிக பிரம்மாண்டமான மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி நடந்தது திண்டுக்கல். ஆமா, யோசிச்சு நீங்க இதை கேக்குறீங்க என்னங்க கோயம்புத்தூர் கொடுத்துட்டீங்கன்னு. திமுக எப்படி கொடுத்திருக்கு பாருங்க, அவ்வளவு வெற்றி பெற்ற அந்த திண்டுக்கல்லை தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கோவையை நீங்க அங்கிருந்து நகர்ந்து வேறொரு இடத்துக்கு போகணும்னா அங்க திமுக நேரடியாக களத்தில் இறங்கி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, திமுக அங்கே நிற்க வேண்டியது இன்றைக்கு ஒரு காலத்தின் தேவை. பாஜக எத்தகைய தந்திரங்களை பின்பற்றும் என்பதை ஏற்கனவே அவங்க ஊகிச்சு வச்சிருந்தாங்க. அந்த தந்திரத்துல ஒன்று பாஜகவுடைய தலைவரை அங்கே நிறுத்துவது, ஆகவே எதிர்கொள்வது. அதற்கு திமுக வேட்பாளர் பொருத்தமாக இருப்பார் என்று திமுக மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கட்சியும் சேர்ந்துதான் அந்த முடிவை எடுத்தது. இது ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு பேசுவது அர்த்தமற்றது, தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து. அடிப்படையான விஷயம் என்னன்னா, இங்க பாஜக நண்பர் பேசினது, அவர் போற போக்குல சாதனைகள்னார். அப்புறம் ஒரு 4-5 தொகுதியை சொல்லி திமுகவுக்கு எங்களுக்கு நாங்க நேரடி போட்டி அப்படின்னு அவரா அறிவிச்சுக்கிட்டாரு. நேரடி போட்டின்னு எதை வச்சு சொல்றாரு? இந்த தொகுதிகள்லாம் ஏற்கனவே பாஜக தனியா நின்று கடிசமான வாக்குகளை வாங்கிச்சு அவருடைய ஆசையை சொல்றாரு. இதை கேட்கிற நேயர்கள் அதுதான் புரிந்து கொண்டு, எந்த தரவும் எந்த ஆதாரமும் அந்த 5 தொகுதிகளில் திமுகவுக்கு அடுத்து நேரடி போட்டி பாஜக தான் என சொல்வதற்கு இதுகாரும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. 3வது பாயிண்ட், மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் இதுல எல்லாம் நிலைமை மாறிடுச்சியா? அந்த பகுதியை சார்ந்த இன்னும் ரொம்ப வேதனையா இருந்துச்சு எனக்கு. இவங்க பிரதமர் மோடி என்ன பிரிவினை பிளவுவாதம்னு பேசியிருக்காருல, நேத்தோ இன்னைக்கு காலையிலயோ பயங்கரமா டிவைட் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் வரிசையா அடுக்கிறாரு, சாதி மதத்தை சொல்லி மொழியை சொல்லி பிளக்குது திமுக அப்படின்னு. ஆனா இந்த நாட்டுடைய பிரதமர் நாள எதிர்பார்க்கல, தன்னுடைய மாநில தலைவரை பத்தி என்ன சொல்றார்? அவருக்கு ஒரு நல்ல சாதி பின்புலம் இருக்கியா?
அப்படின்னு பேசி இதுவரைக்கும் இந்த பிரதமராக பேசி கேட்டீங்களா ஐயா? சாதியை சொல்லி பிளவுவாதத்தை இந்த நாட்டு பிரதம மந்திரி தமிழ் மண்ணிலே வந்து செய்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு என்ன வார்த்தை சொல்றது பிரதமரா இருக்காரு, எவ்வளவு இந்த நாட்டுக்கே வந்து தலைகுனிவு. ஆகவே அதெல்லாம் அவங்க பேசக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், கொங்கு மண்டலம் அல்லது மேற்கு மண்டலம் என்று சொல்லப்படுவதில் என்ன பெரிய மாறுதல் பாஜக ஆதரவா வந்துருச்சு? வந்துடுவதற்கான என்ன தரவு? ஏற்கனவே இருந்த திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு இந்த பகுதிகளில் இருந்த குறு சிறு நடுத்தர தொழில்கள், குறிப்பாக பனியன் தொழில், குறிப்பாக ஜவுளி தொழில் பெரும் அவதிக்கு அல்லலுக்கு ஆளாகி இருக்கிறது. பல காரணங்கள், பருத்தி இறக்குமதி வரினாலும் சரி, அல்லது பங்களாதேஷ்ல இருந்து பனியனை கொண்டாந்து கூடுதலாக இறக்குமதி பண்ணாலும் சரி, அதெல்லாம் விட கொடுமையிலும் கொடுமை ஜிஎஸ்டி வரி. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அவங்க கொந்தளிச்சு போய், இல்லாட்டி ஜவுளி இவர் வந்து ஒரு தடவை பிரதமர் வந்துட்டு போனார்ல கோயம்புத்தூருக்கு, அடுத்த நாள் நினைக்கிறேன், ஜவுளி தொழில சார்ந்தவங்க எல்லாம் கடை அடிச்சாங்களா இன்னைக்கெல்லாம் கத்தி சொல்லுவேன். எனக்கு இதைத்தான் நான் ஆதாரமா சொல்லுவேன், மக்கள் உங்களை எப்படி இருக்கிறாங்க என்பது. பெரிய மாற்றம் எதுவும் நடந்துடல இன்னும். அது வந்து திராவிட கட்சிகள் அல்லது திமுகவுக்கான கூட்டணிக்கான இடமா தான் இருக்குன்னு சொல்றீங்க. நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் வரேன்.